ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை அடிவாரத்தோட வாழ்க்கை. போன விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம அடிவாரத்தில் பயங்கர காற்று மழை. அந்த காற்று மலைக்கு ஒரு தென்னை மரம் அரை இதில் அப்படியே உடஞ்சி நம்ம மோட்டார் ரூம் மேலே விழுந்துருச்சு. அங்கே விழுந்தும் பத்தாமல் லைன் கம்பி கரண்ட் கம்பிலையும் விழுந்துருச்சு. மொத்தம் 4 லைனு அதில் 2 லைனை உடச்சி பிச்சு எரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம மேல் பகுதி மட்டும் வெட்டிட்டு விட்டுட்டோம். ஏன்னா எல்லா காட்டுக்காரவங்களுக்கும் சப்ளை கட் ஆயிரும் நம்ம போடலைன்னா. அதனால் மேல் பகுதியை விட்டு நம்ம ஈபியில் லைன் இழுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மரம் கிணத்துக்கு குறுக்காலே இருக்குது. அதை எப்போ எடுக்குதுன்னு தெரியாமல் கடைசியில் ஜேசிபி வர சொல்லியிருக்கோம். இப்போ இது உழுவாமல் அப்படியே தூக்கி இந்த சைடு வைக்கணும். ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறீங்க. அப்படியே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜேசிபின்னு இந்த ஒரு வேலை இல்லை, காட்டில் பல வேலையும் சேர்த்து முடிச்சு விட்ருவோம். அந்த ஜேசிபிக்காரங்க ஒரு வேலைக்குன்னு வருவாங்க. அவங்களுக்கு இந்த டிரைவருங்களுக்கு தான் தெரியும். ஒரு வேலைன்னு கூப்பிட்டு பல வேலை வைப்பாங்க. அது மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வேறு நாங்கள் கிணத்த சுற்றிலும் வலை கட்டி வச்சுருக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு, அதனால் எப்படியும் அவனுங்க தோட்டத்தில் தான் இருக்கும். அசந்த நேரம் பார்த்து கிணத்துக்கிட்ட போயிடுவானுங்கன்னு நாங்கள் வலை சுற்றி வச்சுருக்கோம். இன்னும் ஈஸியாக இழுத்து விட்ருவாங்க. வலை இருக்கனால அதையும் டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும். கீழே இறங்குது. கயிறு கட்டிக்கணுமா? அப்படியே தூக்கினா வராதா? உளுந்துருமா? கயிறு கட்டி இழுக்கிறது அந்தளவுக்கு சரிப்பட்டு வராது, சரிஞ்சிட்டு போயிடும்ட்டாங்க. அதனால் இந்த பெல்ட்டு, கம்ப்ரஸரில் போடுற பெல்ட்டு 4 இருந்துச்சு. அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஜேசிபி டிரைவரை நான் சொன்னாங்க. அதனால் அதையே போட்டு ஒரு கம்பியை குறுக்கால வச்சு தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பெல்ட்டை கட்டி தான் தூக்கணும். இந்த இடத்துக்கு கரெக்டாக சரிஞ்ச பெல்ட் வந்துக்குச்சு. இப்போ மறுபடியும் நான் 2 பெல்ட்டு போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா முக்கால்வாசி வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் காவாசி தான். அப்பயும் கொஞ்சம் வலை இதாயிருச்சு. அந்த இடத்துல வெள்ளரி செடி, கோவக்காய் செடி எல்லாமே இருந்துச்சு. அந்த அண்ணன் நான் அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் எடுத்து விட்றேன்ட்டாங்க.
இதுக்கு மேலே வலையை தூக்கி இந்த சைடு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லோடு அதிகமாக வாங்குதான் வண்டிக்கு. அதனால் அப்படியே பின்னாடி தள்ளி விட சொல்லியாச்சு. ஒரு வழியாக அப்படியே பின்னாடி தள்ளி வெளியே எடுத்து போட்டாச்சு. எப்படா எடுப்புன்னு இருந்துச்சு. ஏன்னா மோட்டாரும் வேலை செய்யணும், கொஞ்சம் இடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் வேறு தென்னை மரம் வெட்டுறதுக்கும் ஆள் வந்திருக்காங்க. அந்த டைமில் இதையும் வெளியே எடுத்து போட்டால் அவங்க துண்டடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான். அதனால் ஜேசிபி வர சொல்லி எடுத்தாச்சு. கையோட இன்னொரு மரத்தையும் சாய்ச்சி விட்டுறலான்ட்டு இது கரெக்டாக வீட்டுக்கிட்டே இருக்குது, லைன் கம்பிக்கிட்டே இருக்குது. இதுவும் வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் ஒரு 5-6 மரம் வந்து பின்னாடி காட்டுக்காரவங்களோட பாக்கு மரத்தை அமர்த்திட்டு இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து டேமேஜ் இல்லாமல் அவங்க மரத்துக்கு வெட்டணுன்ட்டு ஆள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தொட்டியத்துலேருந்து இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்திருக்கப்பயே இந்த மாதிரி கயிறை கட்டி ஜேசிபி வச்சு இந்த மரத்தையும் வெட்டிடலான்ட்டு வெட்டியாச்சு. அடே அந்த மரத்தையும் தள்ளி விட்டா பரவாயில்ல. தம்பி இதே ஃபைனலி பிரச்சனையாக இருக்குது. எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு, தள்ளியும் விட்டாச்சு. பின்னாடி காட்டுக்காரங்க பிரச்சனை மரத்தையும் தள்ளி விட்டாச்சு, லைனு கம்பிக்கிட்ட இருக்க மரத்தையும் தள்ளி விட்டாச்சு. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மரம் வச்சுருக்க எல்லோரும் கொஞ்சம் இந்த லைன் கம்பிட்டு இருந்தெல்லாம் சேஃபாக வச்சுருங்கப்பா.